शान्ताहारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगित्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौसेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भाषिताङ्गं पुण्यो भेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं ससङ्गचक्रं शक्रीडकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुगेशनं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा सदुर्भुजं छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनवम्बुदश्यामं मायदाक्षमलङ्कृतं चन्द्राननं सदुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये हरिः ओम्. அவனே அகல் ஞானம் படைத்து இடந்தான், அவனே அக்சுண்டு உமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றும் எல்லாமும் அறிந்தனமே. நம்மாழ்வார் பாசுரம். மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 53வது அனுபவிக்க இருப்பது ஸ்ரீ குபராபாய் என்ற ஒரு பெண்மணியுடைய சரிதம். பக்தர்களிலே அல்லது மகான்களிலே ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. அறிவு ஞானம் என்பது எல்லோருக்கும் பொது. அதில் எந்த வகையான ஜாதி பேதங்களோ அல்லது உயர்வு தாழ்வுகளோ குலபேதங்களோ கிடையாது. பகவான் மனசு வைத்தால் யாருக்கு வேண்டாலும் அறிவும் ஞானமும் ஏற்படும். நாமளாக முயற்சி செய்து பெறுவது அறிவு ஞானம் ஒரு பகம். பகவானுடைய அனுகிரகத்தால் பிறப்பிலேயே சில பேருக்கு அது கிடைத்துவிடும். மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி. ஜனகசுலாபா என்று சம்வாதம் என்று ஒரு அத்தியாயம் வரும். அதில் பற்றற்ற கர்ம வீரர்களையும் யோகிகளையும் பற்றி குறிக்கும்போது ஜனக மகாராஜாவைத்தான் உதாரணமாக கொடுத்துருவார்கள். அது இந்த உலகத்தில் பற்று இல்லாமல் பற்றற்ற ஞானியாக இருப்பது, அதாவது உலகத்தினுடைய இதுகளை எல்லாவற்றையும் அனுபவித்தால் கூட அந்த உலகத்தினுடைய இச்சைகளின் மீது பற்று இல்லாமல் பந்த பாசங்கள் மீது ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ஜனகரைத்தான் உதாரணமாக சொல்வார்கள். ஜனகருக்கு சிதப்பிரஜன்னு பேர். அவருக்கு எந்த வகையான கர்மயோகி அவர். தன்னுடைய நாம் பிறந்தது இந்த கர்மாவை செய்கிறதுக்காக தான் பிறந்தோம் என்று எந்த வகையான பற்றற்று இருப்பார். ஆனால் உலகத்தினுடைய இதுகளெல்லாம் அனுபவித்தால் கூட அவர் அதில் பற்று அவர் இருக்க மாட்டார். அது எப்படி சொல்வார்கள் என்றால், தாமரை இலை தண்ணீர்பார்கள். தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாது, ஆனால் தாமரையில் தண்ணீரில் தான் இருக்கும். தண்ணீர் அது மேலே ஒட்டாது. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருந்தால் கூட உலக பந்த பாசங்கள் உலகத்தினுடைய ஆசைகளிலே பற்று இல்லாமல் இருப்பது அது ஒரு வகையான யோகம். அதற்கு உதாரணமாக காட்டும்போது ஜனக மகாராஜாவை தான் சொல்வார்கள். அதாவது சீதையினுடைய தகப்பனார், மிதிலைக்கு அரசர். அவர் அரச போகங்களில் இருந்தால் கூட அவர் அதில் பற்று இல்லாமல் தனக்கு இடர்பட்ட கர்மாவாக நினைத்து கொண்டு தன்னுடைய கடமையாக நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருந்தார். ஆக அவரை எந்த வகையான துன்பங்களோ இன்பங்களோ அவரை பாதிக்கவில்லை. இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஒரு ஞானிகள் நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வேஷம் போட்டிருக்கிறது ராஜாவாக இருக்கலாம் அல்லது குடும்பஸ்தனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எந்த வகையான நிலையில் இருந்தாலும் அவர்கள் உள்ளமானது ஞானிகளுடைய துறவியருடைய நிலையில் தான் இருக்கும். அந்த வியாச பகவானை ஒரு தடவை அவர் சந்திக்கும் போது வியாச பகவான் சொல்கிறார், நீர் என்னதான் பக்குவம் அடைந்தாலும் இன்னும் இந்த ஞான விஷயங்களை அறிந்து கொள்ள நீ சுலபா என்ற ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சுலபையை சந்தித்து இவர் ஞானம் பெறுவதாக, அதாவது இன்னும் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதாக ஒரு காட்சி வரும். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், அதே போன்று உலக சொந்தங்களில் இருந்தால் கூட தன்னுடைய ஞானியராக இருந்த பெண்களும் பலர் உண்டு. சரவாகணன் என்ற ஒரு அரசன் இருந்தான்.
அவனுடைய சபையிலே மந்திரியார் இருந்தார் ஒருத்தர். அவர் வேதம் ஓதி உணர்ந்த அந்தனர். அவரது அருமை மகள் தான் குமராபாய். குமராபாய் இளமை பருவத்திலேயே அவள் மிகுந்த ஞானத்தோடு இருந்தால் அவள் இல்லறம் நடத்த விரும்பவில்லை. அவளுடைய இதுபுறம் பகவானுடைய லீலைகளை அனுபவிப்பதும் பகவானுடைய பாசுரங்களை பாடுவதும் பகவானுடைய எண்ணத்திலேயே அவருடைய நிலைமை இருந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அவர் நள்ளிரவில் பிருந்தாவனம் செல்லும் கோஷ்டியார், ஒரு கோஷ்டி பிருந்தாவனத்துக்கு போகிறது. அந்த காலத்தில் எப்படின்னா கோஷ்டினா 10 பேர் 15 பேர் சேர்ந்து பாடிக்கொண்டே யாத்திரைகள் செல்வது வழக்கம். ஆகவே கோஷ்டியாருடன் அவளும் போக ஆனால் உடனே அவள் போகும்போது அவளுக்கு எல்லா வகையான வசதிகளையும் பகவானே பண்ணார். மறுநாள் இவருடைய வீட்டிலை காணோம் என்று பார்த்த உடனே இவருடைய தந்தையார் உடனே யோசித்து கொண்டார். ஏன்னா இவர் பேசுறது பூரா பிருந்தாவனத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால், பிருந்தாவன கண்ணனுடைய லீலைகளிலேயே அனுபவித்து கொண்டிருந்தால் பிருந்தாவனம் தான் சென்றிருப்பாள் என்று தோன்றியது இவர்களுக்கு. இவள் போகும்போது வழியிலே அந்த கோஷ்டியில் போகும்போது இவளுக்கு பகவான் காட்சி கொடுத்து, நீ ராதா குண்டலத்தில் வசித்து கொண்டு பக்தி செய்து வருவாயாக என்று அனுகிரகம் பண்ணார். இவளை பல இடங்களில் தேடியும் இவள் தந்தையார் கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் ராதா குண்டத்தில் இவள் இருப்பது தெரிஞ்சது. ஏன்னா அந்த ராதா குண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இங்கே ஒரு பெண் பாகதூர்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு பஜனை பண்ணி கொண்டு ரொம்ப இதாக இருக்கான உடனே தன்னுடைய பெண் தான் என்று நினைத்து கொண்டு அங்கே பார்க்கிறார்கள். பார்த்து உடனே அவளை சமாதானம் செய்கிறார்கள். அம்மா நீ வந்துடு, உன்னை காணோம் என்ற உடனே ஊரில் பலவாறு பேசுகிறார்கள். ஏன்னா ஒரு பெண் வயது பெண் காணாமல் போனால் பல்வேறு பழிச்சொற்கள் வரும். ஆகவே நீ வந்து சேர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இவளோ, அப்பா எனக்கு திருமணத்திலேயோ இல்லறத்திலேயோ எனக்கு நாட்டம் இல்லை, நான் பக்தி செய்து கொண்டு பகவானை நினைத்து கொண்டு தான் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகவே நான் இங்கேயே இருக்கேங்கிறார். உடனே பெற்றவர்கள் அவளை சமாதானப்படுத்தி நீ வீட்டிலேயே இருந்து கொண்டு பஜனை முதல் பேர் மற்ற பாசுரங்களை பாடிக்கொண்டு பஜனை பண்ணிக்கொண்டு இவர்களை அடியார்களோடு நீ வீட்டில் இருந்து கொண்டே இதை செய்யலாமே, நீ தனியாக இங்கே இருந்து கொண்டு இருப்பதால் என் ஊரில் எங்களுக்கு பழிபாவம் ஏற்படும், உன்னை பற்றி அவப்பெயர்கள் ஏற்படும், ஆகவே நீ வந்து சேர் என்று அழைக்கிறார்கள். அது சொல்லும்போது இந்த ஜனகருடைய கதையையும் சுலபையுடைய கதையும் சொல்கிறார்கள். பக்தி செய்வதற்கு இடம் வேண்டியதில்லை, கோவிலில் தான் இருக்கணும் என்றோ அல்லது திவ்ய தேசங்களில் இருக்க வேண்டும் என்றோ இப்படி இருக்கணும்னு இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு பாகவதர்களை கூட்டிக் கொண்டு நாம் பக்தி செய்யலாம். திவ்ய தேசம் செய்து யாத்திரை செய்ய வேண்டியது என்பது அது ஒரு முறை. இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு நாம் பகவானை வணங்கலாம். அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னு பாடியிருக்கணும் என்று அந்த எடுத்து சொல்கிறார்கள். உடனே அவள் வேண்டுகோள், அவள் எழுந்து வீட்டிற்கு வா என்றார். அவர் சொற்களை கேட்ட இவள் சரி தகப்பனார் சொல்வது சரிதானே என்று அவளோடு திரும்புகிறார்கள். அவளுடைய இல்லத்திலேயே ஒரு கோயில் மாதிரி அமைத்து அவளுக்கு தனியாக பஜனை செய்வது நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது என்று தனியாக அவளுக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்த உடனே அவள் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே பகவானுடைய நாம சங்கீர்த்தனங்கள் அடியார்களை உபசரிப்பது இப்படி அவருடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய தந்தையும் அழைத்து அந்த பஜனைகளிலே கலந்து கொள்ளும்படி விரும்புவதாக தெரிவித்தார். அவர் இதை ஏற்றுக்கொண்டு அரசனையும் மந்திரியையும் தமது இல்லத்துக்கு வரும்படி அழைத்தார். ஒரு நாள் இரவு நெடுநேரம் பஜனை நடந்தது.
குமாராபாய் மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்தால், நெடுநேரம் அவள் பாடிக்கொண்டிருந்தால் அரசன், ஏன்னா அவள் ஞானத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு பகவானோட ஐக்கியம் ஆகிடுவா. அவள் எவ்வளோ நேரம் பாடுறா, எவ்வளோ நேரம் பகவானுடைய நாமசங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறான்னு தெரியாது. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அரசன் மற்றவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு அவளோடு சேர்ந்து பாடிவிட்டு நேரமாகிவிட்டு என்று அவர்கள் விடைபெற்று செல்கிறார்கள். இவ்வாறே மீண்டும் மீண்டும் 2 முறை அரசனும் மந்திரியும் வந்தனர். ஆனால் இவளது பக்தியையும் நாம சங்கீர்த்தனையும் கேட்டு பரவசம் அடைவதற்கு மாறாக இந்த அரசனானவன் இவளுடைய அழகிலே மயங்கி விடுகிறான். உடனே அவள் மீது ஏற்பட்ட ஒரு மதிப்பானது இவனுக்கு அவளுடைய அழகிலையும் அவளுடைய அறிவிலையும் அவளுடைய ஞானத்தையும் பற்றி பெருமை ஏற்பட்டு அவள் மீது ஒரு மையல் ஏற்படுகிறது. இதற்காகத்தான் நம்முடைய பக்தியில் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நம் முன்னோர்கள் எந்த துறையில் எவ்வாறு பழக நேர்ந்தாலும் நாம் யார், நம் நிலை என்ன, நமது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை அடிக்கடி சிந்தித்து தமது உறுதியிலிருந்து தளராத மனநிலையில் அடைய வேண்டும். அதற்கு ஏற்றதொரு சூழ்நிலையை நாமே படைத்து நம்மையும் காத்து கொண்டே நாட்டிற்கும் பிறருக்கும் நம்முடைய பிறந்த குலத்திற்கும் இழுக்கு ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்கள். அதனால தான் எல்லாருக்குமே அந்தந்த நிலையில் இருக்கணும். அந்த நிலை மாறினால் நம்முடைய மனசு சஞ்சலப்படும் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். நம்முடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா, இதனால் என்ன, இது என்ன தவறு என்று சொல்லும். எதுக்குமே ஒரு நியாயம் கற்பிக்கும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனைக்கும் நியாயம் கற்பிக்கும். அப்போ தவறு செய்வதற்கு எந்த வகையான தயக்கமும் இல்லாமல் நாம் செய்த தவறை நியாயப்படுத்தி நம்முடைய மனசு சொல்லும். அதனால தான் சில வழிமுறைகள் எல்லாம் வகுத்து இப்படி இருக்க வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்கள். குமாராயன் முன்னே அரசன் மயங்கி நின்றான். இவள் தன்னை மறந்து பக்தி வசப்பட்டு இவள் பாடிக்கொண்டிருக்கும் போது இவளுடைய பாவனைகள், இவளுடைய குரல் வளம், இவளுடைய பக்தி எல்லாமே இவனுக்கு அவளை மதிப்பதை விட அவள் மீது மையல் கொண்டான். அப்படி இவன் இருக்கக்கூடிய இடம் பாகவத கோஷ்டியில் இருந்தால் கூட, இவனுடைய வாய் நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் கூட மனமானது வேறு சிந்தனையில் இருக்கிறது. அதனால தான் அழகாக ஆழ்வார் சொல்வார், உள்ளம் உரை செயல் உள்ள விமூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. பகவானுடைய இதில் என்னன்னு கேட்டால், உடம்பு பகவான்கிட்டடைய சன்னதியில் இருக்கும், வாய் பெருமாளை பற்றி பேசும், ஆனால் மனசு எங்கெங்கேயோ போயிடும். அதனால உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இதை மூணையும் பகவான்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் போது நமக்கு பகவானுடைய தரிசனமோ பகவானுடைய அனுகிரகமோ கிடைக்கும். இப்போ அரசனுடைய உடல் பாகவத கோஷ்டியில் இருக்கு, வாய் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுறது, ஆனால் மனமானது அவளின் மீது மையல் கொண்டு அவளை பற்றியே எண்ணம் ஓடிக்கின்றிருக்கு. இப்போ பகவான் அந்த அரசனை திருத்த வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது இவனுடைய மனதில் ஒரு கற்பனை ஓடுகிறது, ஒரு கனவு. அதாவது வாய் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, உடம்பு பாகவத கோஷ்டியில் இருக்குது, ஆனால் மனமானது வேறு வேறு சிந்தனையில் இருப்பதனால அப்போ இவனுக்கு பெரிய ஒரு ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது மாதிரி தோணுகிறது. இவன் அந்த ஆற்று வெள்ளத்தினுடைய அக்கறையிலே நிற்கிறான். வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கான். இவனை நோக்கி வெள்ளம் அக்கறை புரண்டு வருகிறது. அந்த உயர்ந்த மேட்டிலே குமாராபாய் நிற்கிறார் இவனுடைய கற்பனையில். இவன் கையை ஏந்தி என்னை காப்பாற்று என்று அந்த குமாராபாயை நோக்கி கதறுகிறான். அப்பொழுது அந்த குமாராபாயானவள்
ஏ பாபாத்மா, நீ என்றுதான் கரை சேரப் போகிறாயோ, திரும்பி போ, இந்த வெள்ளத்தில் வீழ்ந்து விடாதே என்று எச்சரிக்கிறாள். இந்த நிலையிலே இந்த எச்சரிக்கை அவள் சொல்வதாக இவனுடைய கற்பனையில் ஓடுகிறது. உடனே அங்கே பாகவத கோஷ்டிகள் வந்து அவன் தன்னுடைய நிலைக்கு திரும்புகிறான். திரும்பும்போது ஜால்ரா சத்தமும் அந்த வாத்திய சத்தங்கள் இவனை பழைய நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆனால் எதிரே இவன் பார்க்கும்போது அமைதியான வடிவமாக அவள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் குமராபாய். அவருடைய தந்தை மிருதங்கம் வாசிக்கிறார், மற்றவர்கள் அவரவர்கள் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசனது மனம் அவனையே சுட்டது. உடனே அவள் குமராபாயினுடைய திருவடிகளில் வணங்கி, அம்மா, என்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு விட்டது என்று மன்னிப்பு கேட்கிறான். உடனே குமராபாயானவள் அவளுக்கு ஆறுதல் சொல்லி, நீ பஜனை கோஷ்டிகளில் கலந்து கொண்டு இப்படி மனசஞ்சலத்தோடு கலந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மானிட சேவையே பகவத் சேவை. ஆகவே மனிதர்களுக்கே, அதாவது நம்முடைய மக்களுக்கு நன்மை செய்து நல்ல ராஜ்யம் செய்து வந்தாலே உனக்கு அதுவும் ஒரு வகையான ஞானம்தான், கர்மயோகம் அது என்று அறிவுரை கூறுகிறாள். உடனே அவளுடைய அறிவுரை ஏற்ற அரசன், ஏன்னா நமக்கு வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி என்றால் அதிலேருந்து தப்பிக்கணும். அதிலே தொடர்ந்து மறுபடியும் போனோன்னா நம்முடைய மனசு, என்னுடைய மனசு வந்து எனக்குமே கெட்டதிலே தான் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் நல்லதை விட. ஆகவே அவனுடைய அறிவுரையை கேட்டு நல்லாட்சி புரிந்து அவனும் நற்கதி அடைகிறான் என்ற அளவோடு ஞானத்தில் ஆண் பெண் என்றோ ஜாதி பேதமோ இல்லை என்பதற்கு குமராபாயுடைய சரிதம் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அருளாத இறைவாணி இதாராய் பறையேலோரம் பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூர்வ ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.